ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் மின்னு என்று பெயரில் ஒரு சுட்டி மின்மினி பூச்சி இருந்தது. மற்ற மின்மினி பூச்சிகள் போல இல்லாமல் மின்னுக்கு ஒரே இடத்தில் அமைதியாக இருக்க பிடிக்காது. இரவில் வானத்தில் பறந்து அழகாக கோலங்கள் போடுவதுதான் அதற்கு மிகவும் ரொம்ப பிடித்த வேலை. ஒரு நாள் இரவில் வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வைரம் போல ஜொலித்து கொண்டு இருந்தது. மின்னும் மகிழ்ச்சியுடன் பறந்து விளையாண்டு கொண்டு இருந்தபோது திடீரென வானத்தில் ஒளி வேகமாக வந்தது. விண்மீன் விழுந்தது என்று மற்ற விலங்குகள் பேசிக்கொண்டன. இந்த ஒளி நேராக காட்டுக்குள் இருக்கும் ஒரு பெரிய தாமரை குளத்தில் மெதுவாக இறங்கியது. மின்னுக்கு ஒரே ஆச்சரியம். தைரியத்தை வரவைத்து அது இறங்கும் இடத்தில் பறந்து சென்று பார்த்தது. அங்கே ஒரு பெரிய தாமரை இலையின் மேல் ஒரு குட்டி நட்சத்திரம் சோகமாக அமர்ந்தது. அதன் ஒளி மிகவும் மங்கலாக இருந்தது. "நீ யார் என்று ஏன் இங்கே இருக்கிறாய்?" என்று மின்னு கேட்டான். "நான் ஒரு குட்டி நட்சத்திரம். என் அண்ணன்களுடன் வனத்தில் விளையாண்டு கொண்டு இருக்கும்போது தவறுதலாய் கீழே விழுந்து விட்டேன். எப்படி எனக்கு மேலே போகுதுன்னு தெரியவில்லை" என்று நட்சத்திரம் அழுதுகிட்டே சொன்னது. மின்னுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்தா மிகவும் பரிதாபமாக இருந்தது. "கவலைப்படாத நட்சத்திரமே, நான் உனக்கு உதவுகிறேன். உன்னை எப்படியாவது மீண்டும் வானத்திற்கே அனுப்பி வைக்கிறேன்" என்று தைரியமாக சொன்னது. முதலில் மின்னு குளத்தில் இருந்த தவளை கூட்டத்திடம் இருந்து உதவி கேட்டான். "தவளை அண்ணா, இந்த நட்சத்திரத்தை மேலே தூக்கி போட முடியுமா?" என்றான். தவளைகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்யலாம் என்று சொல்லி தங்கள் நாக்கினால் நட்சத்திரத்தை தூக்கி எறிய முயன்றன. ஆனால் நட்சத்திரம் கொஞ்சம் மேலே போய்விட்டு மீண்டும் தாமரை இலையிலேயே விழுந்தது. அடுத்து மின்னு காட்டிலேயே மிகவும் புத்திசாலியான ஞானக்கண் என்ற ஆந்தையிடம் சென்றான். ஒரு பெரிய மரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஆந்தையிடம் நடந்ததைச் சொன்னான். ஞானக்கண் யாந்தை ஒரு பெரிய கண்ணால் உருட்டி, "இது கடினமான காரியம்" என்றான். "இதை யாராலும் செய்ய முடியாது. இதை செய்ய ஒரு பெரிய சக்தி தேவை" என்றான். "பெரிய சக்தியா? அது எங்கே கிடைக்கும்?" என்று சின்னு கேட்டான். மறுபக்கத்தில் உறங்கும் யானை கூட்டத்திடம் இருந்து உதவி கேட்டுப்பார். அவர்களால் உதவ முடியும் என்று யாந்தை வழி காட்டியது. யானையை கண்டால் கொஞ்சம் பயம். ஆனாலும் நட்சத்திரத்திற்கு உதவி செய்வதற்காக தன் பயத்தை மூட்டை கட்டி வைத்து விட்டு யானை கூட்டத்தை நோக்கி பறந்தான். ஒரு பெரிய அம்மா யானை குட்டிகளுடன் உறங்கிக் கொண்டு இருந்தது. மின்னு மெதுவாக தன் காது அருகில் சென்று "யானையம்மா, யானையம்மா" என்று அழைத்தான். யானை மெதுவாக கண் விழித்து, "யார் நீ? இவ்வளோ சிறிய பூச்சிக்கு என்ன தைரியம்? என்னை தூங்க விடாமல் எழுப்பிவிட்டாய்" என்று கேட்டது. பயந்து கொண்டே விழுந்த நட்சத்திரத்தைப் பற்றியும் அதன் சோகத்தைப் பற்றியும் விளக்கியது. அதைக் கேட்ட அம்மா யானை மனம் இறங்கியது. "ஓ, அப்படியா? பாவம் அந்த குட்டி நட்சத்திரம். கவலைப்படாத மின்மினி, நாங்கள் உனக்கு உதவுகிறோம்" என்று சொல்லி மற்ற யானைகளையும் எழுப்பியது. கூட்டம் முழுவதும் குளத்திற்கு வந்து, "அம்மா யானை, எல்லாரும் தயாராக இருங்கள். நான் 3 சொன்னதும் உங்கள் தும்பிக்கையில் தண்ணீரை நிரப்பி தாமரை மேலே பீச் என்று அடியுங்கள்" என்று கட்டளையிட்டது. எல்லா யானைகளும் தங்கள் தும்பிக்கையுடன் தண்ணீரை நிரப்பி கொண்டன. 1, 2, 3 அடுத்த கணமே எல்லா யானையும் ஒன்றாக சேர்ந்து தண்ணீரை பீச் என்று அடித்தது. அந்த தண்ணீர் ஒரு பெரிய நீரூற்று போல தாமரை இலையை மேலே தூக்கியது. தாமரை இலையில் இருந்த நட்சத்திரம் அந்த நீரூற்று மேலே மெதுவாக மேலே மேலே சென்று வானத்தை அடைந்தது. அது கீழே இருந்து குதித்து மீண்டும் தன் அண்ணன்களுடன் சேர்ந்து கொண்டது. இருந்த அந்த குட்டி நட்சத்திரம் மின்னுக்கும் யானைக்கும் நன்றி சொல்வது போல மகிழ்ச்சியாக ஒருமுறை மின்னியது. அங்கே இருக்கும் மின்மினிக்கும் அந்த விலங்குகளுக்கும் ஒரே சந்தோஷம். அன்று முதல் மின்மினி ஒரு சாதாரண மின்மினி பூச்சி அல்ல, அவள் ஒரு கதாநாயகன் ஆனான். கதையின் நீதி: உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் நல்ல மனசும் தைரியமும் இருந்தால் யாருக்கு வேணாலும் உதவலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.
Meow.